பாம்பின் விஷத்தைப் போல கோபம். கோபம் பாம்பின் விஷத்தைப் போல ஒரு நொடியில் அது நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் அழித்துவிடும். இதோ ஒரு சிறிய கதை. இவர் பெயர் அர்ஜுன். உழைப்பாளி. ஆனால் அவர் ஊருக்கு பெரிய குறை அவர் கோபம். அண்ணா மன்னிச்சிடுங்க, முட்டாளே, பார்த்து போக முடியாதா? அவரது கோபம் பாம்பு கடிப்பது போல் கொடியது. அர்ஜுன் கோபத்தால் கிராமத்தார் எல்லாரும் தூரம் போனார்கள். அன்பும் மதிப்பும் அனைத்தும் கலைந்தன. இத்தகைய கொடிய பாம்பை நீங்கள் எப்படி கையில் அடக்குகிறீர்கள் என்று பாம்பாட்டியை பார்த்து கேட்டான். கோபத்தோடு கையில் வச்சு இருக்கும் பாம்பு நச்சு கொடுக்கும். அதை அமைதியோடு கையில் வச்சா அது கூட அடங்கும். கோபம் பாம்பு விஷம் மாதிரி. உன் உள்ளே இருந்தோ உன்னையே சாப்பிடும். அர்ஜுன் உணர்ந்தார். கோபம்தான் அவரை அழிக்கிறது. கோபத்தை அடக்கியவன் வாழ்க்கையை வெல்ல முடியும். பாம்பின் விஷத்தைப் போல கோபத்தை உள்ளே வைத்து கொண்டால் வாழ்வு அழியும். அதை வென்றால்தான் உண்மையில் வலிமை. கோபம் பாம்பின் விஷம். அதை அடக்கியவன் தான் மனிதர்களின் சிங்கம்.